கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து இறந்து போய் 5-6 நாட்கள் ஆனாலும் கூட அவரோட நினைவிடத்தில் வந்து மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டே இருக்குது. இதெல்லாத்தையும் விட ஒரு மோசமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட நினைவிடத்துக்கு யாரெல்லாம் அஞ்சலி செலுத்த வராங்களோ அவங்க எல்லார்கிட்டேயும் விஜயகாந்த் ஐயாவை பற்றி கேட்குறாங்களோ இல்லையோ, வடிவேலு ஏன் வரல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை தான் மீடியா பீப்புள் திருப்பி கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி கூட ஆக்டர் சரத்குமார் வந்திருந்தார், அவர்கிட்டையும் கேட்டாங்க. நேற்று வந்து ரஞ்சித் வந்திருந்தாங்க, அவர்கிட்டையும் கேட்டாங்க. மன்சூர் அலிகான் கிட்டே கேட்டாங்க. இப்படி எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையுமே வடிவேலு வராததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை தான் மீடியா பீப்புள் வந்து திருப்பி கேட்டுட்ருக்காங்க. வடிவேலு ஒரு நல்ல நடிகனாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு மனிதாபிமானமுள்ள மனிதராக தோற்று போயிட்டார். தன்னை ஏற்றி விட்ட ஏணியை வந்து எட்டி உதைச்ச மனுஷராக தான் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிகிறாரு. அதை பற்றி தான் பைல்வான் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவன்லாம் ஒரு நன்றி கெட்ட நாய், அவன்லாம் வந்து மனசை வந்து இரும்பில் வச்சுருக்கான், அவன் மனசு வந்து துருப்பிடிச்சு போயிடுச்சு, அவன் மனசுலலாம் ஈரமே இல்லை, மதுரைக்காரங்களோட மானத்தை வாங்குறான், அது கூடவே சேர்த்து இவ்வளோ பெரிய விரோதியாக இருந்தாலும் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டா இனிமேல் நம்ம எப்போ அவங்கள பார்க்க போகிறோம், கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலான்னு எல்லா கோவத்தையும் ஓரம் வச்சுட்டு போய் பார்க்குறவங்க தான் மதுரைக்காரவங்க. அந்த மனசு கூட இந்த வடிவேலு நாய்க்கு இல்லை. அவன் சரியான அவன் சரியான புறம்போக்கு, வாய்ப்புக்காக என்ன வேணாலும் செய்வான். வடிவேலு விஜயகாந்த் ஐயாவோட இறப்புக்கு மட்டுமில்லை, க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடித்த விவேக் அவங்களோட இறப்புக்காக இருக்கட்டும், அவர் கூட நடித்த சக நடிகர்களோட இறப்புக்கு கூட போகாத ஒரு மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு பைல்வான் அவங்க தைரியமாக பேசியிருந்தாங்க. ஆனால் பல நடிகர்கள்கிட்ட வந்து மீடியா பீப்புள் கேட்கும்பொழுது சில பேர் வந்து ஒப்பீனியன் சொல்லலை, சில பேர் வந்து அவர் வந்திருக்கணும் தான், அவர் வராதது ஏன்னு தெரியலை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப காட்டமாக அந்தாலாம் ஒரு மனுஷனே இல்லை, உண்மையாலுமே அவங்க ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் விஜயகாந்த் சார் இருந்திருந்தார்னா ஒருவேளை இதெல்லாம் அவர் விரும்பியிருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் நினச்சிருந்தார்னா வடிவேலு பல்வேறு விதமான மேடைகளில் விஜயகாந்த் ஐயாவை பற்றி தப்பாக பேசும் பொழுதெல்லாம் அவர் பதில் கொடுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் அவர் பேசலைனாலும் அவரோட தொண்டர்களை கூட அவர் பதில் கொடுக்க விடவே இல்லை. உடல்நலம் சரிதான் இல்லாத சூழ்நிலையில் கூட பிரேமலதா அவங்கக்கிட்ட அவர் சொல்லி கவலைப்பட்ட ஒரு விஷயம், வடிவேலு நடிக்கணும், வடிவேலு வந்து ஒரு பிறவி கலைஞன், அவனோட நடிப்புக்கு வந்து வாய்ப்புகளை ஏன் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு விஜயகாந்த் வந்து வருத்தப்பட்டாராம். இப்போ அவருக்கு வந்து வடிவேலு வராததுனால இறுதி சடங்கு நல்ல மாதிரியாக நடக்கலையா, ஊரே நின்று இடிக்க பார்த்துச்சு அவரோட இறுதி சடங்கை, தமிழ்நாடே அழுதது, ஆப்ரிக்காவிலேருந்து அழுகிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் உள்ளங்களும் அழுகிறாங்க. அவரோட இறுதி ஊர்வலம் நல்லபடியாக தான் நடந்தது. வடிவேலு வராததுனால அது ஒன்றும் ஒரு குறையாக நடந்து போகலை. அப்படி இருக்கும்போது ஏன் மீடியா பீப்புள் வந்து வடிவேலுவை பெரிய ஆளாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியலை. எது எப்படி இருந்தாலும் வடிவேலு வராததை நினச்சி பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்கே திருப்பி பேசப்பட்டுட்டு இருந்தாலும் பிரேமலதாவாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இதை பற்றி அவங்க ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலை. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா சம்பாதிச்சது இவ்வளோ மக்களோட அன்பை, இவ்வளோ மக்களோட கண்ணீரை, இவ்வளோ மக்களோட பாசத்தை அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே தெரிஞ்சது அவங்களுக்கு யார் பெரியவங்க